Hi friends, welcome to my channel. It's recipes by J. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா வாழைக்காய் பொரியல். இதுக்கு நம்ம வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி தண்ணில கொஞ்சம் அலசிட்டு திருப்பி நல்ல தண்ணில வந்து நம்ம அத போட்டு வந்து வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பாயில் வந்தாலே போதும், அது வெந்துரும். உப்பு போட்டு நம்ம வாழைக்காய் வந்து வேக வச்சுக்கிறோம். ரொம்ப வேக வச்சா ரொம்ப நொசம் ஆயிரும். ஸோ ஒரு பாயில் வந்தாலே போதும். தென் வடிகட்டி அதை வந்து ஆற வச்சுக்கிடணும். தென் கடாயில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் இஸ் பெஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் வந்து உருட்டு உளுந்து அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயோட அந்த உருட்டு உளுந்து வேகிற டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது கூட வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஸோ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டால் தான் வாழைக்காய் பொரியலுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு முழு பல்லாரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னா தேங்காய், ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, இஞ்சி இதை மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கிடணும். நல்லா கோர்ஸ் பவுடராக கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடணும். பூண்டு, இஞ்சி லைட்டாக கீழே பிடிக்கும். ஸோ அதால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். தென் நம்ம தேங்காயும் அதேமாரி கிரைண்ட் பண்ணி கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணணும். பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணக்கூடாது எதையுமே. அந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரெட்டிஷ் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சுருக்கிற வாழைக்காய் இதையும் போட்டு அந்த மிக்சரோடு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். ஸோ அது நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த இதுலேயும் வந்து வெக்கையில் நல்லா வெந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது கூட நமக்கு வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைன்னா போட்டுக்கிடணும். நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் ரெடி. நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கு வந்து ரொம்ப சரியான மேட்சிங். ஸோ அடிபொலியாக நம்மளோட வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். Please share and subscribe. Thank you for watching my channel. Bye bye.